ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கற்றாழை குழம்பு தான் வைக்க போகிறோம். கற்றாழை இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். மோரில் போட்டு அடித்து குடித்தா அந்த கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை, இந்த வெள்ளைப்படுதல் நோய்க்கு இது ரொம்பவே அருமருந்துன்னு சொல்கிறாங்க. இதை குழம்பு பண்ணி சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கத்தாழை குழம்பு பண்ணுறதுக்கு கத்தாழையை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இதை ஓரத்தில் உள்ள முள், இந்த சைடு இதோட கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த பக்கம் ரொம்ப ஜெல்லு இருக்காது. இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்க முள்ளை இப்படி கத்தியை வச்சு இப்படியே செதுக்கி எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அப்புறம் எடுத்துக்கிடுவோம். இப்படி இந்த ஜெல்லை மட்டும் இது போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், அழகு போல் வருது. இது போல் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ எல்லா கத்தாழையும் இந்த மாதிரி தோலை சீவிட்டு எடுத்தாச்சு. இது இப்போ ரொம்ப நீட்டமாக இருக்குது. இதை கொஞ்சம் இப்படி நறுக்கி போட்டோம்னா நல்லா அப்படியே துண்டு துண்டாக இப்படி கட் பண்ணி போட்டு நல்லா 5-6 முறை வாஷ் பண்ணணும். இதில் உள்ள விலையில் போகிற வரைக்குமே அலசணும். இப்போ எடுத்தோம்னா நல்லா கையில் ஒட்டாமல் அழகாக வரும். அது மாதிரி அலசிட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா அலசியாச்சு. 5-6 முறை அலசியிருக்கேன், நல்லா தண்ணியை பிடிச்சி. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லை. நல்லா டைமண்ட் மாதிரி இருக்குது. இதை சும்மாவே பச்சையாக வாயில் போட்டு இப்போ சாப்பிடலாம், கசப்பே இருக்காது. இதை குழம்பு பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே நல்லா ஆட்டில் உள்ள கொழுப்பு மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குழம்பு பண்ணுறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். அந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு, பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு கொஞ்சம் சிவக்கட்டும், அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம். பூண்டு நல்லா சிவந்துருச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கிருச்சு. அது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கற்றாழையை சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வேகட்டும்.
காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி அதிலே சேர்த்துருவோம். இது வேகட்டும், நம்ம குழம்ப கரைச்சிடுவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கீட்டு தேங்காய் பாலாக எடுத்துருக்கிறேன். நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம், பாலாகவும் ஊற்றிக்கலாம், தேங்காய் சேர்க்காமையும் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கரைச்சி விட்டு கட்டாவை நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இப்போ நம்ம கரைச்சி வச்ச குழம்பை சேர்த்துக்கணும். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். கத்தாழையிலேருந்து தண்ணி விடும், குழம்பு தண்ணி ஆயிரும். இப்போ நம்ம கத்தாழை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும் நல்லா. அவ்வளோதாங்க, நம்ம கத்தாழை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக கத்தாழை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.